நம்ம வந்து ஃபைனலாக வாட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் உள்ளார ஆளே நல்லா செம்ம ஃப்ரீயாக இருக்கா. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்தால் அதுதான் வாட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ எல்லாம் 2-3 பேர் மட்டும் போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அங்கே டாப்புக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து அங்கே மேலே டாப்புக்கு போகிறோம். ஸோ பேக் எங்கே வைக்கிறது? நம்ம வந்து ஓடை வந்து கிடக்க போகிறோம். இப்படியே போகலாமே, ஏன்டா வாடகை இப்படியே போகலாம். சும்மாவே வளர்க்கணும். அப்பா சம்மதில்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ பேக் எங்கே வச்சுட்டு மேலே ஏற போகிறோம். ஸோ பேக்கை வச்சுட்டு செருப்பெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் வந்து இப்போ மேலே ஏறி குளிக்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ ஆட இங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே ஏறப்போ பிளாக் பண்ணி மேலே ஏறலாமா? மாஸ்க் எங்கே இருக்குது? நம்ம வந்து அந்த மேலே வரைக்கும் ஏறலான்னு பார்த்தேன். ஆனால் மேலே போகக்கூடாதா, அலோடு இல்லையா. ஸோ நாங்கள் கீழே கிளிக் போகிறோம். ஸோ தண்ணி நல்லா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வச்சதுக்கே வீஸ் ஆகிற மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நான் குளிச்சுட்டு வெண்ணாயம் கழிச்சு நான் வீடியோ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோனை வச்சுட்டு பேக்கெலாம் வச்சுட்டு இப்படி வந்துருந்தோமா, இங்கே இந்த பாடலாம் செம்மையாக வலிக்குதா. அப்படியே அதில் வலிக்கி விழுந்து என் கையிலலாம் வேறு அடிபட்டுருச்சு. ஸோ இதில் ரத்தம்லாம் வேறு வருது. ஸோ யாரும் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, டைவ் அடிச்சிடாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஃபால்ஸில் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நிற்கிறோம் ஜாலியாக. செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஆனால் செம்மையாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனால் குளித்தது வந்து செம்ம இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த இடத்துக்கு வந்து நம்ம டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். ஸோ டால்ஃபின் ஹவுஸ் போய் பார்ப்போம். நம்ம வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக்கிங் பண்ணுவோம்ல. ஸோ 2 பேத்துக்கு பசிச்சா. ஸோ அதனால் சாப்பிடல அப்படின்னு ஒரு கடையில் நின்று வந்து எனக்கு ப்ரெட் ஆம்லேட்டும் ஸோ நான் சாப்பிட்டு அந்த பகலில் போனதுக்கப்புறம் நான் விளாக் பண்ணிட மாட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட கடையிலே நம்ம லக்கேஜ்லாம் அங்கேயே வச்சிட்டோம். ஸோ அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம திரும்பி ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது ட்ரெக்கிங் வருது. இப்போ தான் ஆக்சுவலாக அந்த ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. நான் நேரம் கொஞ்சம் நடந்தால் வந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நல்லா ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. நல்லா மழை பெய்யுற மாதிரி கிளைமேட் வர இருக்கா. ஸோ மழை பெஞ்சால் செம்மையாக இருக்கும். மழை பெய்யுதா இல்லையான்னு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னாங்க? 1.5 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதான். ஸோ டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியிலே 3 பாயிண்ட் இருக்கான். மவுண்டன்ஸ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான், டால்ஃபின் ஹவுஸ் ஒன்று இருக்கான், 3வது வந்து எக்கோ பாயிண்ட் ஒன்று இருக்கான். ஸோ அப்புறம் வந்து டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்கோ பாயிண்ட் போவோம். ஸோ வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டைவ் அடிச்சிடா, பார்த்துக்கோ. சரி கம்மியாக பேக்ரவுண்ட் வியூலாம். இப்போ நம்ம அடர்ந்த முட்புதருக்குள்ளார போக போகிறோம். வெல்கம் பேக். இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்துக்காக கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்போதுமே நம்ம வாழ்க்கையை நம்ம பட் வேறு லெவல். நான் கொஞ்சம் கருப்பாக தான் தெரியுவேன். ஓ மை காட். போடா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக. இதுலேயே படிக்கட்டு மாதிரி இருக்கு. நல்லா
என்ன செடி அது? இது என்ன செடினே தெரில. இந்த செடி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். டேய் சாவ எடுத்துருவானு ஒழுங்காக போகிறோம். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? கேட்காதக்கு அதுக்கு ஹெட்செட் எதுக்கு? அப்பா இங்கே பாருங்க மரம் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாரு. இங்கேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும் அது பாட்டு. ஓ மைக் சூப்பர். ஒருத்தாங்க டைவர்ஸ் தான். வயசான காலத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டா இதெல்லாம் இவ்வளோ இதுவாக இருக்குது. எப்போ கீழே குச்சா? செம்மையாக யாராச்சும் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு விருப்பமான ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது செம்மையான பிளேஸு. ஸோ மறக்காமல் அந்த டால்ஃபின் ஹவுஸை வந்து விசிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ஆன் த வே நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அப்படி வர வழியெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ இருக்கும், மிஸ்ட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்களா மிஸ்ட்டு தெரியுதா? ஃபோனில் தெரியுதான்னு தெரில, பட்டு கண்ணில் நல்லா செம்மையாக தெரியுது. ஸோ செம்மையாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். போகிற வழியை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள கேட்காதீங்க. ஏன்னா பிளேஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ஆண்டர்வேலாம் பயங்கரமாக இருக்குது. ஓ மைக் அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை வேறு மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் 5 மரம் சேர்த்தாப்புல ஒரே இடத்துல இருக்குது. இந்த இடத்துல எல்லா மரமுமே செம்ம ஹீட்டாக இருக்குது. ஏன் என்னன்னு தெரில. ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால ஹீட்டாக இருக்குதா இல்லை ஹைட்டாக இருக்கிறதுனால தான் இது ஹில் ஸ்டேஷனா அப்படின்னு தெரில. அப்பா பாதி தூரம் உண்டு. என் கையை வலிக்குது. பிளாக் என் கையை சேஞ்ச் பண்ணுறேன். கீழே சண்டை நடக்குதா? சரி கீழே சண்டை நடக்குது. கீழே போனோம்னா வேமா போனால் போய் பார்க்கலாம். சரியா? ஸோ நாங்கள் இப்போ ஓட போகிறோம். ஓடுறேங்கிறதுல விழுந்துடா பார்த்து. ஏடா சண்டை இருந்துச்சு அதுக்குள்ளார. சண்டே பார்க்கலான்ட்டு வந்தால் சண்டே அதுக்குள்ளே முடிச்சிட்டான் எங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. அதனால் அவங்களை தாண்டிட்டு போயோ இல்லை அவங்க சண்டை நின்னதுக்கப்புறம் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த வேலை ஊட்டிட்டு எக்ஸாக்டாக சடனெல்லாம் பிரேக் போடாதா? இன்னும் 2 எல்லாம் 2 கிலோமீட்டர்னே சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கேன். ஆனால் வியூ செம்மையாகுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னா சூழல் போய் பார்ப்போம். கைஸ் அங்கே குதிரைலாம் பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் கழுதை என்ன நீ ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறப்பா இது எட்டி வச்சுனாங்கடி. இங்கே ஒருத்தன் விளாக் எடுக்கிறேன்னு என்னை ஒருத்தர் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்லாம் வராங்க பாரு. இதுக்கு ஏய் முட்டி கிட்டி விட்டுறாத. ஐயோ என்னை இடிச்சிட்டு போகுது. அம்மா எல்லாம் கியூட்டாக இருக்கு. இவன் பாருங்க வயிற்று தூக்கிட்டு போகிறான். பாய் கழுதை. ஏன் அதுக்கு கழுதைன்னு பேர் வச்சுருக்காங்க? அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை. விளாக் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஓடி போய் வீடியோ எடுத்துகிட்டு அதை ரீல் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வா இல்லை ஃபோன் எடுக்கிறியா? அப்புறம் ஓகே கொஞ்சம் தான் இல்லை. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. இதுக்குள்ளே என்னமோ இருக்கு. வா இதில் போய் பார்த்துட்டோம். அதில் என்ன இருக்குது? ஐயோ இங்கே பாருங்க மரம் இருக்குடா. அதில் நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு வியூ பார்க்குற மாதிரியே இருக்குடா. இங்கே சும்மா நான் சும்மா ரேண்டமாக அந்த இடத்துல ஒரு வியூ நல்லா இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இது இப்படியே கொஞ்சம் லைட்டாக தான் அந்த லைட்டாக ஒன்று தெரியுதா அதெல்லாம் மரம். இப்படியே போனால் அங்கே வரைக்கும் இன்னும் தாண்டி இங்கே வெயிட் இருக்க மரம். அப்பா வேறு லெவலில் மரமே லைட்டாக தான் தெரியுது. எவ்வளோ மிஸ் இருக்குது பாருங்க. சார் நம்ம அடுத்தது ஓட போகிறோம். பண்ணுங்க வா
வரலாம். அழகாக வீடியோ நீ எடுக்கலாம். உன் ஃபோனில் எடு, நான் என் ஃபோனில் அப்படி எடுக்கிறேன். வேணாம், ஏதாச்சும் ஒரு ஃபோன் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீ அதில் எடுத்தால் உன்னோடதும் கவர் ஆகும், என்னோடதும் கவர் ஆகும். புரியுதா? அப்போ நான் ஃபஸ்ட் முன்னாடி போவேன். நீ போ, முன்னாடி போ. என் பின்னாடியே தான் நீ வரணும், ரொம்ப பின்னாடி வரணும். போ. ஒருத்தர் ஏமாத்தியாச்சு. நான் சொல்கிற வரைக்கும் எடுத்து கொடு. நான் பரிசு பேர் ஆட்டிகிட்டே இருக்கேன். பார்க்குற எனக்கு பைத்தியக்காரன். சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. டால்ஃபின் ஹவுஸில் எப்படி ஃபால்ஸ் சத்தம் கேட்குது? ஐயோ, ஓ மை காட். குட்டியாக ஒரு ஓட மாதிரி ஓடுது டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியில். இங்கே வேறு என்னமோ ஒன்று இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம். ஓ மை காட். சும்மா ஒரு குட்டியாக ஒரு ஓட மாதிரி போயிடுச்சு. நம்ம அடுத்து முன்னாடி போவோம். இப்போ இதுதான் ரிவர் கிராசிங் போல். அப்பா கழுத காற்று சவுண்டு கேட்குதா? ஸோ இன்னும் பக்கத்தில் போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு ஒரு செம்மையான வியூ இருக்குது. ஸோ அந்த வியூவை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, எல்லா வியூவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வியூவும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுலேயே இப்போ டைம் வர மன்சூன் டைமாக, ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் போக கண்டினியூ பண்ணுறேன் விளாக. உண்மையாக ஒரு செம்மையான வியூக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்களா இல்லையா, கீழே அப்படியே ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஏய் வா, அந்த எண்டுக்கு போகலாம். ஏய் இங்கே வேணாண்டா, அந்த எண்டுக்கு போகலாம். வா வா வா. தமிழ்நாடு கண்டிப்பாக 2 நாளாக கொடைக்கானல் இல்லை, நேற்று சுற்றி பார்த்தோமா, சுற்றி பார்த்த அளவுக்கு ஒன்றுமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்குது. ஓவரால் ட்ரிப்பும் ஒர்த்தாகிடுச்சு இந்த ஒரு பிளேஸ் மேலே. கீழே அப்படியே சைடில் இருக்க வியூ பாரு. செம்மை. இதான் நேராக நடந்து போகிற வியூ. அந்த ஒயிட் கலரில் தெரியுதுலாம் மிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதெல்லாம் மிஸ்ட்டு. மிஸ்ட்டை பார்க்கணுன்னா கொடைக்கானலுக்கு வாங்க, எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் டால்ஃபின் ஹவுஸ் வியூ பேக்ரவுண்டு. பக்கத்தில் போ. Two hours of trekking. நம்ம 2 hours of trekking. அந்த பிளேஸ்க்கு 2 hours ஆகுதா? 1 hour தான். சாரி 2 kilometers. 2 kilometers. அது அந்த பசங்க நல்லா இருக்கும். பக்கத்தில் போகிறேன். என்னடா கண்ட்ரி லூஸாக இருக்கு. வேணாம் இப்போ வேணாம், வா நீ வாடு. கண்ணு கலங்குதா? கண்ணு ரெண்டு கலங்குதா, நீ தொடச்சுக்கோ. நானே வாக்க விட போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு போகுமா? எனக்கு பயமாக இருக்கு. நான் இங்கே வச்சுருந்தேன், நான் மட்டும் போயிட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். இது போகும் வேறு லெவலாக இருக்கு சார். எனக்கு நான் வெயிட் எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலாக 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி அந்த ஃபைனல் பிளேஸ்க்கு வந்துட்டேன். செருப்பாக அள்ளிட்டு போகிறாரு. செருப்பு கழட்டி விட்டுருச்சுன்னா வர என் கால ரத்தம் வருதுடா. என்னாச்சு? அது அட்டைப்பூச்சி காலில் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரத்தம் வருது. இல்லை ஏதாவது கம்பி குத்துரும். இல்லை அட்டைப்பூச்சி தான். ஸோ என் காலெல்லாம் அடிபட்டுருச்சு. சரி போ. ஸோ ஃபைனலாக 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி அந்த ஃபைனல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. பயமாக இருக்கு எனக்கு. ஆனால் ரொம்ப போகாத. இதுக்கு மேலே போனோம்னா போலீஸ் கற்றுட்டு வரான். ஸோ அதனால் இதோடு நிறுத்திக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம அந்த டால்ஃபின் ஹவுஸோட வியூ வந்து இதுதான். ஸோ ஏதாவது தெரியுதானே தெரிலையே. இப்போ தான் தெரியும். ஸோ 2.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்த வியூ இதுதான். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ டால்ஃபின் ஹவுஸோட வியூ முடிஞ்சு. ஸோ
அதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை. சத்தம் கொடுத்துருவோம். இங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஏய் போதும் வாங்கிட்டு வா. அந்த வந்த ட்ரெக்கிங்கில் லைட்டாக அடிபட்டுருச்சுங்க. ரத்தம்லாம் வராது காலில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துவாங்க. ஸோ சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலும் வான் உயர்ந்த மரங்கள் தான் காணப்படுது. ஸோ வாங்க சுற்றி பார்ப்போம். எவ்வளோ இருக்கும் இந்த மரத்தோட ஹைட்டு? மைக் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. இதான் நம்ம யூஸ் பண்ணுற மைக்கு. இப்போதைக்கு லோ பட்ஜெட் ஒரு சீக்கிரம் பெரிய பிளாகர் ஆகி பெரிய டெஃபினட்டாக யூடியூப்பில் பெரிய லெவலில் ஒரு பிளாகர் ஆகும். அதனால தான் நான் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது சொல்ல ஐடியா? ஒரு மரம் 50 அடிக்கு மேலே இருக்குது. எத்தனை வருஷமாண்டா இருக்கும்? 400 வருஷமா வச்சாமா? அது எப்போ பிறந்துச்சு? அது எப்போ சொன்னாங்களே 400 வருஷமா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன இது? அதே மாதிரி இங்கே இடத்துல வந்து குதிரை சவாரிலாம் போகிறாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா போகலாம். ஆனால் 1 ஹவரில் ஒரு ரவுண்டுக்கு வந்து 350 ருபீஸ். 5 மினிட்ஸ் தான் ஆகுது. சரி இப்போ நாங்கள் கீழே நிற்கிறோம். இப்போ கீழேருந்து நாங்கள் வந்து மேலே ஓட போகிறோம். ஸோ ஓட ரெடியாக வாடா வரலாம். வா யார் இப்படி வா, இப்படி வாடா. என்னடா எருமை வருஷம் எல்லாம் நடுவில் இருக்கு. காட்டே எருமை சாணிடா. அது ஜாகிங் பண்ணுறப்ப வீடியோ இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கோ. நான் நடந்தாலே வீடியோ கேமரா இருக்கும். கண்டிப்பாக தெளிவாக தெரியப்பாங்க. எப்படி இருந்தாலும் நான் ஆட் பண்ண மாட்டேன். வேஸ்ட்டு ஃபில்லர். சரிப்பா மேலேருந்து கீழே விடலாம். இப்போ சத்தியமாக வாய்ப்பு எங்க பைன் ஃபாரஸ்ட்டில் அந்த டாப் எண்டுக்கு வந்துட்டோம். அதுலேருந்து கீழே பார்த்தா ஒரு வீஸ் செம்மையாக தெரியுது. வேறு லெவலில் இருக்குது. இங்கேன்னு பார்க்க ஃபோனில் சுமாராக தான் இருக்குது. ஆனால் மேலே செம்மையாக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஐ மீன் வேலி கட்டியிருக்காங்க. அதில் போய் நாங்கள் பார்க்குறோம். ஸோ வாடா அதில் போய் என்னான்னு பார்ப்போம். அதில் வாடா போகிற அதிலே பைன் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓ மை காட். ஏன் மரத்தில் சிலுவை போட்டிருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கல்டிவேட் பண்ணி வச்ச பைன் ஃபாரஸ்ட். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாத பைன் ஃபாரஸ்ட். ஓ அப்படி. நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். பைன் ஃபாரஸ்ட் உள்ளார வந்தோம்னா கடைசியில் ஒரு வேலி மாதிரி போட்டுருவாங்க. எதுக்குடா அந்த வேலி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா வேலிக்கு உள்ளார இருக்கிறதுலாம் நல்ல பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நல்ல பைன் ட்ரீஸ். ஆனால் இதுவே இந்த வேலிக்கு இங்கிட்ட இருக்குது எல்லாம் வடைஞ்சி போனது வீணாக போனதாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த நான் 2 நாள் ட்ரிப்பில் கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரீயில் நம்மளோட சேனலோட நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், எழுத போகிறேன். ஸோ வாங்க எழுதலாம். இந்தா இதை வீடியோ எடுத்து அப்படியே. எப்படி நீ வீடியோ எடுப்பேன்? அப்படியே எடுத்துக்கலாம். எந்த மரத்தில் எடுக்கலாம்? நான் மியூசிக் போவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எழுதான் என்னடா வண்டு இருக்குது அதில். இது ஜஸ்ட் வண்டு என்னப்பா பேரை கடிச்சிருச்சுன்னா ஏய் அதெல்லாம் நான் எடுக்கிறேன். அதெல்லாம் ஆரம்பமே தடங்குது. பரவாயில்ல. ஒருத்தன் கோடு போட்டு போயிருக்கான். என்னடா தெரியவே ஸ்டோன் வச்சு தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் வச்சா? ஆமாம். இல்லை இது வந்து அதே கலரில் இருக்கனால தெரிய மாட்டேது. வேறு எதுலையும் எழுத முடியாது. வேடா பேர் வேணும் ஒரு இது வேணவா? நான் அங்கே எழுதுவேன். அதில் எழுதுவேன். நம்மளுக்கு எதுவும் சரியில்லை. எங்கே அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு இருக்க? அதில் ஒர்க் ஆகுதா? நான் தெரியுதா என்ன? தெரியாது தெரியும். எங்கே வா இதில் தெரியும். காஞ்ச மரத்தில் தான் எழுத முடியும். இப்போ நம்ம வந்து பேர் பிரிண்ட் பண்ண போகிறோம். சொல்லுவாங்க இதில் போய் இதில் வந்தோம்னா இதில் எழுதி இந்த கல்லை யூஸ் பண்ண, இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண. ஓகே. ட்ரை பண்ணுங்க. போய் இதுலேயே வருதுடா.
நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஹேண்ட் ரைட்டிங்கே சுத்தமாக புரியாது இதில் இது வேறையா எஸ்ஏ இது 6 தான் யாரும் மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண 6 டி டி எஸ் கரெக்டாக தெரியுதா எடுத்து எழுது கல்ல அந்த கார்னர் எட்ஜை வச்சு எழுது இந்த கல்லை வச்சு தான் இப்போ நம்ம பேர் எழுதுவோம் யாருக்குமே தெரியாது இதை நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு குச்சியில் எழுதுனேன் ஆனால் அது வந்து நல்லா தெரியலையா அதனால கல்லில் எழுதலான்னு பார்த்தேன் கல்லில் எழுதுறதும் மோசமாக தான் இருக்குது மழை பெஞ்சா அழிஞ்சிட போகுது போலடா குச்சிலே எழுதுறேன் ஸோ சாம்ரப்ஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேரை வந்து அந்த மரத்தில் எழுதியாச்சு நிற்கிற மரத்தில் எழுத முடியல தெரிய மாட்டேது எழுதுனா ஸோ கீழே படுத்துருக்க ஒரு மரத்தில் எழுதிட்டு போய் கிளம்பியாச்சு ஸோ நான் சொன்னல அந்த குதிரை ரைடு வந்து உள்ளார அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகலாம் ஸோ அதுதான் அந்த குதிரை ரைடு குதிரையே தெரிலையே சரி நான் பக்கத்தில் போய் இன்னொரு தடவை காட்டுறேன் இதுதான் ஒரு ரவுண்டு இங்கே ஆரம்பித்து அங்கே போய் அந்த குதிரை எப்படி அப்படியே நிற்குது இது இப்போ இந்த டைமில் ஓடாமல் ஏன் அப்படியே நிற்குது டோட்டலில் ஒரு 100 மீட்டர் இருக்கும் ஸோ அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம போய் அடுத்த இடத்துக்கு நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகிறோம் சொல்லலை ஸோ எந்த இடத்துக்கு போகிறோம் எங்களுக்கே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு லேக் ஊட்டி லேக்கா கொடைக்கானல் லேக்காக தான் இருக்கும் வாய்ஸ் இப்போ நம்ம வந்து லேக்குக்கு பக்கத்தில் போட்டிங்கும் இருக்குது சைக்கிளிங்கும் இருக்குது ஸோ நம்ம போட்டிங் தான் ரெகுலராக போகிறோமே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சைக்கிளிங் எடுத்துருக்கோம் அது டபுள் சைக்கிள் ஒரு சைக்கிள் 2 பேர் முன்னாடி பின்னாடி பண்ணுவோம் அது வேணும்லாம் டிஃப்ரெண்டாக நல்லா ஜாலியாக இருக்குது வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணிப்பாங்க ஸோ இதான் ஊட்டி லேக்கில் காலையிலேருந்து இப்போ 4-5 மணி வரைக்கும் குளிரவே இல்லை இப்போ நல்லா லைட்டாக நான் ஓட்டுற முன்னாடி வருவேன் எத்தனை கிலோமீட்டர் இது 5 கிலோமீட்டரா மொத்தம் இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் பெடல் பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து 150 3/4 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ½ hour to 45 minutes இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் எங்கே தான் இருக்குது அடுத்து ஏதாவது கடை தான் நிறுத்துறா இது பாப்கார்ன் வரும் மேலாம் போகக்கூடாது ஏற முடியாது அவனால வளைக்கவே முடியாது அதான் 2 பேர் இருடா ஓ மை காட் ஓரமாக போகலன்னா இதுக்கு மேலே நான் எப்படி ஆன்லாம் இருக்கே நீ முன்னாடி பார்த்து ஒழுங்கா போட்டு என்ன வாங்க போற காத்து கடை எங்க இருக்குன்னு கேரு அப்படிலாம் பார்த்தா சைக்கிளே மாற்ற முடியாது சைக்கிள் ஓட்ட வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ பை